சிங்கிள் கிளாஸில் வந்து நல்லா நமக்கு படிக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் வந்து கிடைச்சதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் அவங்களை கவுண்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணேன். படித்து தர மெத்தடும் பேசிக்லே ஒன்றுமே சிங்களம் தெரியாமல் ஒருத்தர் எப்படி இருந்தோ அவருக்கு அதிலேருந்து கொண்டு போகிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி தான் அடுத்த செஷனுக்கே போவாங்க. கிளாஸுக்கு வரும்போது லெட்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் அறிமுகமா இருந்தது. அது பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசக்கூடிய மாதிரி இருக்கிறது. கிளாஸ்ல சேர்ந்த பிறகு மிஸ் க்ளோஸா பேசுற எல்லாரும் கிளாஸ்ல ஒவ்வொருத்தரா விளங்கப்படுத்தி பேச வைக்கிற மூலமா தான் இப்படி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வந்துக்கிறேன் மிஸ். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப தேங்க்ஸ் மிஸ். ரொம்ப ஸ்தூதி. கிளாஸ்ல எல்லாரையும் பேச வைப்பாங்க மிஸ். எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசுறதனோட தான் நல்ல ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கன்வர்சேஷன் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா எங்களை படிச்சு கொண்டு போனேன். டீச்சிங் டெக்னிக் வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா விளங்கக்கூடியதா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வேர்த்தா இருக்குது. கிளாஸ் வந்துட்டு ஒரு சிலவங்க நான் பார்த்திருக்கேன் தானே, சும்மா மணியை மட்டும் மெயின் பண்ணிட்டு ஒரு சிலவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி செய்வாங்க. அது வேறவங்க படிச்சா சரி படிக்கலன்னா சரி அந்த மாதிரி. இது உண்மைக்கு வந்துட்டு மணி எதிர்பார்த்து செஞ்ச மாதிரி இல்லை. அந்த பிள்ளைகள் இந்த வந்தவங்களோட நோக்கம், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நோக்கம் வந்துட்டு அவங்க இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. மேம் சிங்களம் தெரியாது. ஸோ அது சிங்களத்தை ஒரு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டாலையும் அடுத்து ஸ்ரீலங்காவில் மெயின் லாங்குவேஜ் சிங்களம். ஸோ அதுக்கும் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் பேசிக்கே தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் 4 months அப்புறம் எனக்கு ரீட் பண்ண ரைட் பண்ண ஸ்போக்கன் முடியும் சிங்களத்தால். லெக்சர் பண்ணுற டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் உண்மையாக நல்லா லெக்சர்ஸ் பண்ணி போடுது. உண்மையாக நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே பிரயோசனமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிளாஸாக வந்து அமைஞ்சி. எப்படின்னா பேசிக்கில் இருந்து அப்படின்னா சிங்களம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, அதில் மீடியம் ஸ்டேஜில் இருக்காங்க, அறவே தெரியாதவங்களும் இருந்தாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி பேசிக்லேருந்தே கிளாஸ் வந்து போணுச்சு. வீக்கில் 2 கிளாஸ்ன்ற மாதிரி போணுச்சு. வந்து ரொம்பவும் பிரயோசனமான கிளாஸாக வந்து இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸை வந்து நம்ம மிஸ் பண்ணோம்னா அதுக்கான ரெக்கார்டிங் கிடைக்கிறதுக்கான வழியை செஞ்சாங்க. நம்மகிட்ட சேஃப்டி வந்து ரொம்பவும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. அப்படின்னா நம்மகிட்ட பாதுகாப்பை வந்து அவங்க ஒரு மெயின் விஷயமா எடுத்துட்டு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வந்து அப்படின்னா நம்மோட நம்பர்ஸ் யாரும் அதில் குரூப்பில் யார் இருக்கானே யாருக்கும் தெரியாத மாதிரி செட்டப்லாம் செஞ்சு ரொம்பவும் சேஃப்டியான முறையில் நல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் செக்டரில் விளையிற இளைஞர்கள் எல்லாருக்கும் சிங்களம் தேவை இருக்கிறதால இடத்துல ஐடியாலஜி இடத்துல படிப்பிக்கிற ஸ்டைல் பிடிச்சிது. அதனால இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு ஒரு பேரண்ட்ஸ் மாதிரி மாணவர்களை அணுகி அவங்கக்கிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் தரது உண்மையிலே சூப்பராக இருக்குது.